சக்தி குருவடிச்சரணம் திருவடிச்சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஓர் அற்புதமான தொழில் நேர்களே மகாபெரிவான்னு சொன்னாலே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கிது. கண்டிப்பாக மகாபெரிவாளை நினச்சிட்டு எந்த காரியம் செய்கிறோமோ அவ்வளோ கண்கண்ட தெய்வம், கருணை தெய்வம், நடந்தே தீரும் கண்டிப்பாக நம்ம கோரிக்கை. இப்போ ஒரு தடவை மகாபெரிவா எல்லா பயனும் முடிச்சுட்டு சிருங்கேரி சாரதா சக்தி பீடம் அங்கே உபன்யாசம் பெரியவா ராமாயணம் பண்ணுறா, உபன்யாசம் பெரியவா பண்ணுறா. இப்போ நல்லா நிறைய கூட்டம், எக்கச்சக்க கூட்டம் இருக்கிறப்ப பெரியவா 2 கொய்யாப்பழம் எடுத்துகிட்டு வர சொல்கிறா. 2 கொய்யாப்பழம் எடுத்து மணப்பலகையில் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி பூவெல்லாம் வச்சு கோலம் போட்டு எவ்வளோ பயபக்தியாக அந்த மணப்பலகையில் யாரோ அமர்ந்திருக்கிறாப்புல நீங்கள் நினைக்கிறீங்க. யார் வருவா ராமாயணம் படித்தா? ஆஞ்சநேயர். 2 கொய்யாப்பழத்தை வைக்க சொல்கிறார். வச்சுட்டு ஆரம்பிச்சிடணும். நல்லபடியாக முடிஞ்சது. அதாவது அன்னைக்கு உரியது முடிஞ்சது. அப்போ முடிகிறப்ப அந்த 2 கொய்யாப்பழத்தை எடுத்து எல்லாம் புட்டு சாப்பிடுங்கன்னு ஒரு குட்டி 2-3 குழந்தைகள் இருந்தது. அப்போ அந்த 2-3 குழந்தைகள்கிட்ட துண்டமாக கொடுக்குறப்போ ஒரு குழந்தை சொல்கிறான், எடக்கா பேசுகிறான், இந்தப்பா இது ஆஞ்சநேயர் பிரசாதம், இந்தப்பா ஆஞ்சநேயர் சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்குறேன். பெரியவாட்ட கேட்குறான். பெரியவா எனக்கு ஒரு சந்தேகம்னு அவனாக தான் முதல்ல கேட்குறான். இங்கே எதுக்கு இந்த பலகையில் கொய்யாப்பழம் வச்சுருக்கேல் அப்படிங்கிறப்ப, ராமாயணம் படிக்கிறப்பெல்லாம் ஆஞ்சநேயர் வந்துடுவார், அதனால் அவர் பாவிச்சு வைக்கிறோம்ப்பா, இந்தப்பா குழந்த அப்படிங்கிற. அந்த அம்பி என்ன சொல்கிறான், ஆஞ்சநேயர் சாப்பிட்டாரா அப்படின்னு. நீ புஸ்தகத்தை படிக்கிறியாப்பா, நீ புஸ்தகத்தை படிக்கிறப்ப அந்த எழுத்துக்கள்லாம் முடித்து நல்லா பதிவு பண்ணிட்டு அந்த புஸ்தகத்தில் திருப்பி எழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்தெல்லாம் அப்படியே தானே இருக்குது அப்படிங்கிற பெரியவா. உண்மைதானே நேயர்களே? அந்த காலத்தில் சொல்லுவா, புஸ்தகத்தை எடுத்தவங்களாம் படிக்கிறான்னு நம்பாத அப்படின்பா. புக்கை எடுத்து இப்படி வச்சுட்டு இருக்கிறவங்களாம் படிக்கிறான்னு நம்பாதேன்னு சொல்லுவாள். அது உண்மை கண்டிப்பாக. அப்போ அந்த குழந்தை எடக்கா பேசுகிறப்ப பெரியவா தத்ரூபமாக மெதுவாக நிதானமாக புரிய வைக்கிறார். புக்கு படிச்சிட்டியா குழந்தை அப்படின்னு. படிச்சிட்டேன் பெரியவா. திருப்பி அந்த எழுத்துலாம் இருக்கே அப்படிங்க. அது அப்படியே தான் இருக்கும் அடுத்ததுக்கு. அதே மாதிரி தான் பக்திங்கிறதும் அதே தான். அங்கே இருக்கிறதா பாவனை பண்ணிக்கோ. பாவனைங்கிறது ஒரு நாள் உண்மையாக உனக்கு தெரியும் அப்படிங்கிற பெரியவா. அப்படிங்கிறப்ப அந்த குழந்தை வாங்கியும் வாங்காமலேயும் அப்படி ஏற்றுக்காமல் போகிறான். திருப்பி மறுநாள் உபன்யாசம் நடக்குது. அதே 2 கொய்யாப்பழம் வைக்கிறா பெரியவா. அன்றைக்கி நிறைவு பகுதி. நல்லா அன்னதானம்லாம் நடக்க போகுது. எல்லாம் நிறைய ஜெகஜோதியாக இருக்குது. அப்போ அதே 2 கொய்யாப்பழம் வைக்கிறப்ப முற்றும். அப்போ பார்த்தா யாரோ ஒரு கம்பீரமாக நிறைய ரோமங்கள் முடியோட நிறைய எப்படி ஆஞ்சநேயர் தத்துரூபமாக அந்த இதோடு நடந்து அந்த மணப்பலகையில் இப்படி கம்பீரமாக இப்படி உட்காந்துருக்கிற ஒரே ஒரு செகண்டு பெரியவா ஆஞ்சநேயர் 2 பேரும் நயன பாஷையில் பார்க்குறா, பேசுகிறா. அந்த ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்து ஆஞ்சநேயர் கையில் எடுத்துட்டு திருப்பி வைக்கிறார். அதாவது நம்ம ஒரு பிரசாதம் பண்ணுறோம், கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணுறோம் நேர்களே, அதை நம்ம கடவுள் சாப்பிட்ருப்பாரா? நம்ம அடுப்பை விட்டு இறக்குறப்போ ஒரு சுவை இருக்கும், அங்கே நைவேத்தியம் பண்ணிட்டு வந்தோடனே ஒரு சுவை இருக்கும். ஆக அந்த ஒரு பிரசாதத்துக்கு 2 சுவைகளை ஆண்டவனே கொடுக்குறான். என்கிட்டேருந்து வந்ததுடா இது அவ்வளோ ஒரு சேஃப்டி. இந்த கால ரீதியாக சொல்கிறேன் நேர்களே, ஃபுட் பாய்சன் சொல்கிறா. எதை சாப்பிட்டாலும் ஒரு ஃபுட் பாய்சன் சொல்கிறா. எனக்கு எங்கள் பாட்டி, அதாவது எனக்கு அத்தை பாட்டி, அவங்க சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது கொடுத்தாலும் இப்படி காமிச்சிட்டு சாப்பிடு அப்படின்பா. அப்போ அது ஃபுட் பாய்சன் ஆகாது நம்மளுக்கு. அப்படி ஏதோ ஒன்று வந்தாலும் இதை குடி அதை குடின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்பா எங்கள் பாட்டி. கண்டிப்பாக இந்த தருணத்தில் எங்கள் பாட்டியை சொல்கிறதுக்கு நான் யோகம் பண்ணியிருக்கேன் நேர்களே. கண்டிப்பாக இந்த தருணத்தில்
அப்போ பெரியவா வந்து இந்த 2 பேரும் நயன பாஷையில் பேசுகிறது இந்த குழந்தைக்கும் தெரிஞ்சிருக்கு. எந்த குழந்தைக்கு? வெங்கடேஷ சேஷாத்ரின்னு ஒரு குழந்தை ஒரு ஏகண்டா பேசினா பாருங்கள். அப்போ கண்ணில் ஜலம் முட்டின்ட்டு வருது. ஐயோ நம்ம தெரியாமல் உடனே பெரியவாட்ட ஓடி வர முற்றும்னு முடிச்சிட்டா. அப்போ நைவேத்தியம்லாம் எடுத்து விநியோகம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுது. அப்போ இந்த குழந்தை சாஸ்திரம் பெரியவா காலில் விழுகிறான். என்னடா குழந்தை, ஏன் கண்ணில் ஜலம் முட்டின்ட்டு வருது உனக்கு? என்ன? நீங்களும் ஆஞ்சநேயரும், அதாவது ராமர், நீங்கள் முடிக்கிறீங்க, ஆஞ்சநேயர் சுவாமி வந்ததை நான் பார்த்தேன் அப்படிங்கிறப்ப சிரிக்க தெரிஞ்சதா உனக்கு? புரிஞ்சதா? அப்படிங்கிற. ஆகையால் நேர்களே, பக்தி, முரட்டு பக்தி, அதோட மெயின் என்ன அப்படின்னா அந்த நம்பிக்கையை அந்த குழந்தை திருப்பி நம்பிக்கை, அதாவது பெருமாளே வந்து நிவர்த்தி பண்ணி வச்சுருக்கார் அந்த குழந்தைக்கு. ஆக நம்மளும் முரட்டுத்தனமான பக்தியாக இருந்தாலும் நியாயமான பக்தியாக, நியாயமான கோரிக்கையாக, நியாயமானதாக நம்ம செஞ்சோம்னா என்றைக்கு இல்லாட்டினாலும் என்றைக்காவது ஒரு ரூபத்தில், மனிதா ரூபத்தில் கண்டிப்பாக கடவுள் வருவார். கண்டிப்பாக நேர்களே.